ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எள்ளு உருண்டை தான் செய்ய போகிறோம். கருப்பு எள்ளில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஏன்னா கருப்பு எள்ளு தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு எள் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா கருப்பு எள்ளில் அதிகமாக நமக்கு மண்ணெலாம் இருக்கும். அதனால் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு துணியில் லைட்டாக போட்டு காய வச்சுட்டு செய்யலாம். பாருங்கள், நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மண் இருக்குது இதில்னு தெரியுதுங்களா? இது எல்லாமே மண் கல் தான். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. அது நல்லா நமக்கு ஈரம் இழுக்கட்டும். எள் நமக்கு லைட்டாக காஞ்சா போதும். நம்ம இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு எள் லைட்டாக சூடாயிட்டு 1-2 வெடிச்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது மாதிரி எள் நம்ம கழுவதுக்கப்புறம் ரொம்ப நேரம் காயணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக நமக்கு ஈரம் இழுத்ததுக்கப்புறமே நம்ம போட்டு இந்த மாதிரி வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு 1-2 இந்த மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்த எள் 1-2 வெடிக்கும் போதே ஆஃப் பண்ணி அந்த சூட்டிலே வச்சுருங்க. அது நமக்கு லைட்டாக ஆறி வரும். லைட்டாக கதன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதில் போட்டு நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச எள்ளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட நம்ம அரிசி மாவும் வெல்லமும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு அரிசி மாவு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் மொத்தம் நமக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தேவைப்படும். நமக்கு எள்ளு 3 கிளாஸ், அரிசி மாவு 1 கிளாஸ் வந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து 2 கிளாஸ் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அரைச்ச எள், வெல்லம், அரிசி மாவு 3த்தையும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க எள்ளையும் நம்ம சேர்த்து அதே மாதிரி அரிசி மாவும் வெல்லமும் கலந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் எள், அதுக்கப்புறம் வெல்லம், அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். இந்த எள்ளு உருண்டையை டெய்லி நீங்கள் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால உருண்டை பிடிக்க ரொம்பவே நமக்கு ஈஸியாக வரும். இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம வீட்டில் இது கண்டிப்பாக காலி ஆகிடும். எள்ளு உருண்டை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.